சிஎம் விஜய் அவர்களோட படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஜனநாயகன். I am coming. ஸோ படத்தை பார்த்தீங்களே, அதோட எக்ஸ்பீரியன்ஸை ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுங்க. முதல் விஷயம், இந்த படத்தினுடைய ஓப்பனிங் இது வரைக்கும் மாரி செல்வராஜ் படம் இல்லைனா வந்து பா ரஞ்சித் இவங்க படத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை காட்டி படத்தை வந்து ஆரம்பிப்பாங்க. அவர் இத்தனைக்கும் இந்த படத்தினுடைய ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணும்போது சரி, இந்த ஷூட் பண்ணும்போது சரி, எலெக்ஷன் வரப்போகுது, பட் அதில் சிஎம் ஆவாரா? இதுல ஒரு விஷயம் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த படம் ஒருவேளை முன்னாடியே ரிலீஸ் ஆயிருந்தா அப்படி போட்டு முடியாது, வெறும் தளபதி விஜய் மட்டும் தான் போட்டு முடியும். இதை கண்டிப்பா அந்த ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிருப்பாங்க, அங்க இருக்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே. அப்போ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருந்தது? தமிழக முதலமைச்சருக்கு நன்றின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கார்டு வரும்போதே இப்போ பட தியேட்டர்ல நம்ம பார்த்து அப்படி இது பண்றோம். இப்போ அவருடைய படத்துக்கு அவருக்கு அந்த டைட்டில் வருதுன்னும் போது அது இன்னமும் ஒரு பெரிய ஒரு தியேட்டர்ல இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள் வந்து ஒரு கூஸ்பம் மொமெண்டா வந்து அப்படி கொண்டாடின ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப டிராஃபிக், எல்லா இடத்துலயும் டிராஃபிக், எல்லா தியேட்டர்லயும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரிக்கு வண்டியில வரவங்களது. அஃப்கோர்ஸ் டயலாக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர மாசான டயலாக். அவருடைய பிரச்சாரத்துல அவருடைய மாநாட்டுல எல்லாம் கேட்ட அந்த டயலாக், what bro, wrong bro. What bro, it's very wrong bro. And ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு யங் அண்ட் சாமா அப்படி காட்டும் போது இவருக்கு வயசே ஆகாதா அப்படின்ற மாதிரியே தான் இருந்தது. எப்போவுமே விஜய்னாலே டான்ஸ் அப்படின்றது தான் எல்லாருமே சொல்லியிருப்போம். ஸோ அந்த பாட்டுக்கு அவர் டான்ஸ் பண்ணும்போது தியேட்டர் எல்லாருமே, ஏன்னா மறுபடியும் இதை எப்போ பார்ப்போம், எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, ஒரு ஹீரோடைய வெயிட்டேஜ் வந்து வில்லன் எந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கிறாங்களோ அப்பதான் ஹீரோ இது வந்து மாசா இருக்கும். அது உண்மையாலே இந்த படத்துல கரெக்டா பண்ணிருக்காங்க. கண்ணே மணியெல்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சூதிங்கா அப்படியே இருந்தது. அண்ட் ராவண மவனா வந்து நம்மள அப்படியே புடைச்சிக்கிட்டு வருதுன்ற மாதிரி ஒரு 3 பேருடைய ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கேமியோ உங்களுக்கு கிளைமேக்ஸ்ல வரும். அந்த 3 பேர் வந்து ரொம்ப ரொம்ப விஜய் அவர்களுக்கு நெருக்கமானவங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி படம் முடியும் போது விஜய் அவர் நடிச்ச எல்லா படத்துல இருக்க அந்த சீன்ஸ் வந்து அப்படியே போட்டாங்க. உண்மையாலேயே வந்து அது வந்து ஒரு ஹார்ட் டச்சிங் மொமெண்டா விஜய் ஃபேன்ஸுக்காக ஹெச் வினோத் வந்து அவ்வளோ ஒரு நெருடலா கொடுத்துருக்க தேவை. படம் பார்த்துட்டு சந்தோஷமா வர முடியாத மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்றேன். பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல சௌமியா இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். எப்பவுமே நான் இன்ட்ரோ கொடுப்பேன், நான் சொல்ல வந்தேன், நீங்க இன்ட்ரோ கொடுத்திருக்கீங்க. ஆமா, எஸ். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள், அதாவது நம்ம சிஎம் விஜய் அவர்களோட படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஜனநாயகன். ஸோ அந்த படத்தை இப்போதான் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க, அதனால அந்த படத்தை பற்றி எல்லாத்தையும் கேட்டு நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து அதை பற்றி சொல்லலாம்னா. ஸோ படத்தை பார்த்தீங்களே, அதோட எக்ஸ்பீரியன்ஸை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய லாஸ்ட் மூவி அப்படின்ற ஜனநாயகன் படம் பெரிய எதிர்பார்ப்பு. ஜான்வரி 9 ரிலீஸ் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. கடைசியாக அது தள்ளி போய் சென்சார் போர்ட்லேருந்து சர்டிஃபிகேட் கிடைக்காம அண்ட் ஃபைனலி April 9 வந்து ஆன்லைனில் லீக் ஆகி அண்ட் அது மூலியமா இதுக்கப்புறம் இந்த படம் வியாபாரம் ஆகாதுன்ற மாதிரிலாம் வந்து அண்ட் அதுக்கப்புறமா முதலமைச்சரும் ஆயிட்டார் எலெக்ஷன் முடிச்சு. ஃபைனலி இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஜூலை 23 தான் வந்து ரிலீஸ் ஆகணும்னு அந்த படத்துக்கு எழுதி வச்சிருக்கிறதுனால ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் முதல் விஷயம், இந்த படத்தினுடைய ஓப்பனிங் இது வரைக்கும் பெரிய ஹீரோக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீரோக்கள் கூட ஒரு சில பேர் யார் படம், மாரி செல்வராஜ் படம் இல்லைனா வந்து பா ரஞ்சித் இவங்க படத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை காட்டி படத்தை வந்து ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில கைவிட்டு என்ற அளவுக்கான வெற்றிமாறன் இவங்க தவிர்த்து வேற யாரும் பெருசா காட்டினபடி நம்ம பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி பெரிய நடிகரும் அப்படி ஆரம்பிச்சதும் கிடையாது நம்ம.
ஆனால் விஜயோடைய ஓப்பனிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்பேத்கர் ரைட் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து உண்மையாலேயே அவர் இத்தனைக்கும் இந்த படத்தினுடைய ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணும்போது சரி, இந்த ஷூட் பண்ணும்போது சரி, எலெக்ஷன் வரப்போகுது, பட் அதில் சிஎம் ஆவாரா அப்படின்றது அந்த எண்ணம் இருந்திருக்குமான்லாம் தெரியாது. ஆனால் அப்போ அவங்க எடுத்த அந்த இது வந்து ஒரு சிஎம் வந்து இப்போ அப்படி பண்ணுறாரு, என்னதான் வந்து ஏன் காட்டக்கூடாது அப்படின்னா, கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்கு பல பேர் இருந்தாலுமே ஒன் ஆஃப் த கொள்கை தலைவராக தான் அம்பேத்கர் அவங்கள வந்து எடுத்திருக்கிறாங்க. அது இல்லாமல் மற்ற கட்சியினர் அப்படின்னு எடுத்துக்கும் போது வெறும் அது ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய தலைவராக தான் இன்னும் பொதுப்படையாக எல்லாரும் பார்க்கறது. அப்படி இல்லாமல் ஒரு பெரிய ஹீரோ அப்படி ஒரு இன்ட்ரோ கொடுக்கறதுன்றது ஒரு மாஸாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறமா அவருடைய லுக் வைஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறமா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் இருந்தது. ஓகே, இதில் ஒரு விஷயம் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த படம் ஒருவேளை முன்னாடியே ரிலீஸ் ஆயிருந்தா அப்படி போட்டுக்க முடியாது, வெறும் தளபதி விஜய் மட்டும் தான் போட்டுக்க முடியும். இதை கண்டிப்பாக அந்த ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, அங்கே இருக்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே. அப்போ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருந்தது? அதுதான் ஒரு ஆரவாரத்தோட தான் இருந்தது. அது எல்லாருமே இப்போ மற்ற படங்களுக்கே வந்து தமிழக முதலமைச்சருக்கு நன்றின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கார்டு வரும்போதே இப்போ பட தியேட்டர்ல நம்ம பார்த்து அப்படி இது பண்றோம். இப்போ அவருடைய படத்துக்கு அவருக்கு அந்த டைட்டில் வருதுன்னும் போது அது இன்னமும் ஒரு பெரிய ஒரு தியேட்டர்ல இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள் வந்து ஒரு கூஸ்பம் மொமெண்டா வந்து அப்படி கொண்டாடின ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா அந்த டேகை வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இதில் வந்து நம்ம பார்க்கலாம்ல. அது எப்பவுமே லேட்டாக வர்றது வந்து லேட்டஸ்ட்டாக வரும் அப்படின்வாங்க. நம்மளுடைய நிறைய பேர் சொன்னது எப்பவுமே ஒரு தள்ளி கிடைக்குதுன்னும் போது கண்டிப்பாக அது நல்லதாக தான் கிடைக்கும்ன்ற ஒரு பழமொழி, அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொல்லக்கூடியதில் ஏற்ற மாதிரி எஸ் தள்ளி வந்தாலும் நல்லா தானே வந்துருக்குது அப்படின்ற மாதிரி. அண்ட் வீக் டேஸு தேட்டர் அவ்வளோ க்ரௌடு, ஏஜ் வைஸ் எல்லா ஏஜ்லேயும் பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் குழந்தைங்க ஏ சர்டிஃபிகேட்ன்றதுனால குழந்தைங்க கொஞ்சம் இல்லைன்னா ஃபேமிலியாக மேபி சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க. அப்பவும் குழந்தைங்களை வந்து தவிர்க்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு 40ஸ்லையும் பார்க்க முடிஞ்சது, 50ஸ்ல பார்க்க முடிஞ்சது, 20s 30s, ஸோ எல்லா வகையான ஏஜ் குரூப் பசங்களையும் வந்து நம்ம வந்து பார்க்குற அளவுக்கு தான். இத்தனைக்கும் இந்த படம் வந்து முன்னாடியே ஆன்லைனில் வர ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாகவே இருக்காங்க. இல்லை, ஆன்லைனில் ரிலீஸ் ஆயிடுச்சுன்றதுனால தான் எல்லாருமே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தியேட்டரில் வரும்போது அதே படத்தை எப்படி எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி இருந்தது. அதனால அது வீக் டேஸில் ஃபஸ்ட் டேலாம் வந்து அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது. சும்மானா தான் வந்து ஆன்லைனில் வந்து ஃபுல்லுன்னு காட்டிகிட்டு இருக்கிறாங்க. டிக்கெட்லாம் வந்து சும்மா அவைலபிள் தான் இருக்கும், தியேட்டர் போனால் காலியாக தான் இருக்கும் அப்படின்ட்டுலாம் வந்து நிறைய பேர் சொல்லி கேட்டேன். மேபி 1 or 2 சீட்ஸ் நானும் ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் போனது. ஆனால் படம் ஆரம்பித்து அரை மணி நேரம் கழிச்சு கூட வேகமாக ஏன்னா செம்ம டிராஃபிக், எல்லா இடத்துலையும் டிராஃபிக்கு. எல்லா தியேட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரிக்கு வண்டியில் வரவங்களது அந்த போய் பார்க் பண்ணிட்டு எல்லாம் வந்து ப்ராசஸ் முடிச்சுட்டு வரதுக்கான டைம் ஆகுதுல்ல, அதுக்குள்ளே அவங்க உள்ள ஹால் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே வரத்துக்குள்ளவே டைம் ஆகிடுது. ஸோ அவருடைய ஃபேன்ஸ் அப்படின்றத தாண்டி இப்போ அவருடைய தொண்டர்கள்லேருந்து பல பேரை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது தியேட்டருக்குள்ள, ஸ்க்ரீனுக்குள்ளே. அண்ட் அஃப்கோர்ஸ் டைலாக் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மாசான டைலாக். அவருடைய பிரச்சாரத்தில் அவருடைய மாநாட்டிலலாம் கேட்ட அந்த டைலாக், வாட் ப்ரோ ராங் ப்ரோ, இந்த மாதிரியான அந்த பஞ்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்குதுன்னும் போது அந்த இடத்துலலாம் ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு வாவ் அப்படின்னு எல்லாரும் அந்த கத்திட்டு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அண்ட் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு யங் அண்ட் சாமா அப்படி காட்டும் போது இவருக்கு வயசே ஆகாதா அப்படின்ற மாதிரியே தான் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் அந்த கிரே லுக்கு யூஸ்வலாக இப்போ இருக்கிறாரு அந்த லுக்கும் வந்து அவ்வளவு அமேசிங்காக இருந்தார். இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த டான்ஸ் தான். எப்போவுமே விஜய்னாலே டான்ஸ் அப்படின்றது தான் எல்லாருமே சொல்லியிருப்போம். ஸோ அந்த பாட்டுக்கு அவர் டான்ஸ் பண்ணும்போது தியேட்டர் எல்லாருமே, ஏன்னா மறுபடியும் இதை எப்போ பார்ப்போம் அப்படின்ற அந்த ஒரு ஏக்கத்தோடையே வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த நம்ம இது வரைக்கும் வந்த வேர்ஷன் வந்து ஒரு லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு தியேட்டர்ல வந்து இப்போ ஃபுல்லா அந்த அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த வேர்ஷன் இருக்குல்ல, அதுல ஒரு மேஷப் மாதிரி அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவருடைய நிறைய என்ன சொல்றது, அவருடைய ட்ரேட் ஸ்டெப்ஸ்ன்னு தாண்டி மியூசிக் அதெல்லாம் அதுல வந்து வரும்போது மறுபடியும் ஒன்ஸ் மோர் அப்படின்ற மாதிரி
தியேட்டர் ஆஃப் கோர்ஸ் ஒன்ஸ் மோர்னா மறுபடியும் போட மாட்டாங்க, ரீ ரிலீஸ்ல ஆனா எல்லாரும் கேட்டாங்களா ஒன்ஸ் மோர்னு? அந்த மாதிரி தான் இருந்தது. மறுபடியும் பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதெல்லாம் செமையா இருந்தது. அண்ட் ஆக்ஷன் ஆஸ் யூஷுவல் சூப்பர்பான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ். அண்ட் அதோட சேர்ந்து அவருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸும், ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு நேச்சுரலான ஒரு ஆக்டிங் இருக்குல்ல, அவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸு அதில் வந்து அந்த எமோஷனாக இருக்கட்டும், ஒரு ஆக்ரோஷமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இது இருந்தது. அண்ட் அது இல்லாமல் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங் படத்தில் விஜய் அவர்களை தவிர்த்து இருக்கக்கூடியவங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. பிரகாஷ் ராஜ், மெயின் வில்லன் வந்து பாபி தியோல், பிரியாமணி, பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, அதுக்கப்புறமா நாசர், நிழகல் ரவி, அண்ட் அவரோட ஆரம்ப காலத்தில் கூட டான்ஸ் பண்ண அவங்கெல்லாம் கூட இதில் இருக்கிறாங்க. அதாவது சைட் டான்ஸராக இருந்து இப்போ டான்ஸ் மாஸ்டராக இருக்கக்கூடிய ஜானி மாஸ்டர், பாபா பாஸ்கர் மாஸ்டர், அண்ட் ரேவதி அவங்க தான் வந்து அம்மா கேரக்டரில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங். ஸோ எல்லா ஸ்டேட்டு, எல்லா அவருக்கு ஒரு ஒரு டைம் ஆஃப் பீரியட்ல ஒருத்தவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் மறுபடியும் இந்த படத்தில் வந்து காட்டியிருக்காங்க. அண்ட் அவருடைய ஃப்ரெண்டு இப்போ கூட தூத்துக்குடியில் எம்எல்ஏவா நினைவன் பண்ணார்ல, ஸோ அவரும் இதில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு ரோல் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே ஸ்டார் காஸ்டிங் வந்து பயங்கரமாக இருந்திருக்குது. அண்ட் ஹீரோயின் அப்படின்னு சொல்லணும்னா பெருசாக ஒரு பெரிய ரோல் அப்படின்லாம் பூஜா ஹெக்டேக்கு இல்லை. அவங்க ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கிறாங்க. ஜேர்னலிஸ்ட்டுக்கான வேலை இந்த படத்தில், பீஸ்ட் படத்தில் எப்படி அவங்க ஒரு ஏதோ ஒரு விதத்தில் அந்த விஷயத்துக்கு கொண்டு போறதுக்கு அவங்க இருக்கிறதுனால அவங்க மூலமா போறாரு அந்த மாலுக்கு, அவங்க மூலமா அந்த இது வந்து தடுக்கிறாருன்ற மாதிரி இதுலயும் அவங்க மூலமா நடக்கக்கூடிய இன்சிடென்ட், அடுத்தடுத்து வரக்கூடியதெல்லாம் அவங்க அதுக்கு எப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். ஓகே. மமிதா பைஜு அவங்களோட இது எப்படி இருந்தது? மமிதா பைஜு வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி இந்த படத்தை வந்து நான் தெலுங்குலையும் பார்த்துருக்கிறேன். தெலுங்குல வந்து ஸ்ரீலீலா அது வந்து நல்லா தான் இருந்திருக்கும். பட் ஆனால் ஒரு சில இடத்துல வந்து அவங்களுடைய அந்த எமோஷன் எக்ஸ்பிரஷன் வந்து நம்மளுக்கு சிங்க் ஆகாத மாதிரியே ஒரு ஃபீலும் இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை. அது ஒரு மாதிரி அவங்களோட லைவ்லியாக இருக்குது இல்லை. அதனால பக்கத்து வீட்டு பொண்ணு, உண்மையாலே ஒரு பொண்ணு வந்து பயத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் பிளாக் அவங்க கிளைமேக்ஸில் பண்ணுவாங்க. அது சூப்பரான ஒரு ஆக்ஷன் பிளாக்கு. அது விஜய் அவர்களும் அவங்களும் 2 பேர் சேர்ந்து பண்ணுறது சூப்பரான பெர்ஃபார்மன்ஸு. ஆக்சுவலி படத்தினுடைய ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் அனலரசு வந்து அமேசிங்கான ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் வந்து பண்ணியிருக்காங்க த்ரூ அவுட் த மூவி, எல்லா இடத்துலையுமே வந்து. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொன்னா ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு தெரியல, மனிதர்களை தாண்டி ரோபோட்ஸும் வந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அவங்களுடைய ஃபைட்டிங் அந்த சீக்வன்ஸ்க்குலாம் வந்துட்டு உண்மையாக ஸ்டண்ட்ல அது எப்படி நம்மளோட கனெக்ட் பண்ண முடியுதுன்றதை ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ரோபோ படத்துல வந்து எந்திரன் படத்துல வந்து அது வேற விதமான ஒரு இது இருக்கும்ல, இதுல வந்து கொஞ்சம் அதே வேற மாதிரியா கொஞ்சம் காட்டியிருக்காங்க. நல்லா இருந்தது. ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் உண்மையிலே இந்த படத்துல அவருடைய ஒர்க் வந்து பாராட்டக்கூடியது. அண்ட் அது இல்லாம மெயின் வில்லனா இருக்கக்கூடிய பாபி டியோல், அவரை வந்து இதுக்கு முன்னாடி சூர்யாவுடைய கங்குவா படத்துல பார்த்தோம். அது அவர் தானான்னு தெரியாத அளவுக்கு இருந்தாரு. இதுலயும் எங்க அவர் வந்து ஏதாவது கொஞ்சம் டம்மியா காட்டிட்டு இருக்க போறாங்களோ அப்படின்னு பார்த்தா அவருடைய ஓப்பனிங் அந்த மாஸான ஒரு வில்லன், அந்த மியூசிக்கா இருக்கட்டும், அவருடைய அந்த கேரக்டர் வந்து பில்ட் பண்ணது உண்மையாலே எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, ஒரு ஹீரோடைய வெயிட்டேஜ் வந்து வில்லன் எந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கிறாங்களோ அப்பதான் ஹீரோ இது வந்து மாஸா இருக்கும்ட்டு. அது உண்மையாலே இந்த படத்துல கரெக்டா பண்ணிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சில படத்துல எல்லாம் விஜய் படத்துல நம்ம வந்து வில்லனை வந்து ஸ்ட்ராங்கா காட்டாததுனால நம்மளுக்கு ஹீரோ இது பெருசா ஒர்க் அவுட் ஆகலன்னு இதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறோம். இதுல வில்லனை வந்து நல்லா கொஞ்சம் மாஸா காட்டதான் நம்மளுக்கு ஹீரோடைய கேரக்டரும் நல்லா கொஞ்சம் அப்படியே இதுவாகுது. ஆனா உண்மையில வில்லன் அப்படின்றத தாண்டி அவரு நல்லவரா வராரு, கடைசியா வில்லனா மாறிடுறாரு. ஓகே, மியூசிக் பத்தி சொல்லுங்க. இந்த படத்தோட மியூசிக் ஆஸ் யூஷுவல் அனிருத்துடைய மியூசிக்னாலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு வயலன்ஸுக்கு அதுக்கு வந்து பீட்ஸை போட்டு தெறிக்க விடுவாரு. அது வில்லனுடைய என்ட்ரிக்கே வந்துட்டு மாசா போட்டிருக்கிறாருன்னா அப்போ தளபதி என்ட்ரிக்கு எப்படி போட்டிருப்பாருன்னு யோசிச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் அந்த என்ட்ரி மியூசிக் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப பழகிடுச்சு இப்போ. ஏன்னா அது நம்ம இப்போ இந்த கொஞ்சம் கேட்டு இதுவாயிடுச்சு. இருந்தாலும் ஒரு சில இடத்துலலாம் அவர் போட்டது பேக்ரவுண்ட் இது. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த ஃபைட்டுலலாம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து அந்த வயலன்ஸ், கன்னு, இந்த ஹை
மெட்டல்ஸ் தான் அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அது அண்ட் பாட்டு வந்து நம்மள சோகமாகவும் ஆக்குது, ஆடவும் வைக்குது, எனர்ஜியும் கொடுக்குது. கண்ணே மணியெல்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சூதிங்கா அப்படியே இருந்தது. அண்ட் ராவண மவனா வந்து நம்மள அப்படியே புடைச்சிக்கிட்டு வருதுன்ற மாதிரி. ஏன்னா கரெக்டாக அவருடைய ஸ்டண்ட் சீக்வன்ஸ், அவர் ஒரு இடத்துல வந்துட்டு அவருடைய ஃப்ளாஷ்பேக் உடைய சீக்வன்ஸ்லாம் காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக் பற்றி சொல்லும்போதுலாம் அந்த இடத்துல அந்த ராவணம் அந்த ஒரு லைன் வந்ததுக்கே ஏ அப்படின்ற மாதிரி மாசான சீன் வரப்போகுதுன்றது எல்லாருக்கும் முன்னாடி அது அந்த ராவணம்மா வந்து அங்கங்க கட்டாய் வரும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் தளபதி கச்சேரி வந்து தளபதி கச்சேரி வந்து வேற லெவல்ல இருந்தது, சூப்பரா இருந்தது. அது தவிர்த்து எல்லா பாட்டுமே நம்மளுக்கு யூஸ்வலா நம்ம வந்து ஒரு அனிருத் மியூசிக் எப்படி இருக்கும் அது அப்படியே தான் இருந்தது. அதில் ஒரு சேஞ்செல்லாம் நம்ம சொல்ல முடியாது, புதுமையாக அப்படிலாம் சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் டான்ஸில் வந்து நிறையவே எப்பவுமே இன்ட்ரோ சாங்னா வந்து நம்ம தினேஷ் மாஸ்டர் பார்த்துருக்குறோம், அப்புறமா ஜானி மாஸ்டர் பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேகர் மாஸ்டர் அவருடைய இதுதான் அந்த தளபதி கச்சேரியுடைய டான்ஸு. அதில் வந்து நிறைய பேருடைய ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது, கேமியோலாம் இருக்குது. ஐயோ அது சொல்லிட்டா அவங்க போய் பார்க்கும்போது எப்படி இருக்கு, அது வேணாம், அதை நம்ம ரிவீல் பண்ண வேணாம், அது எல்லாருமே ஆடியன்ஸ் பார்த்து அவங்க. ஓகே, ஸோ மெயினானவங்களுக்கு சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், பட் இவங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன். படத்தினுடைய ப்ரொடியூசர் அவர் கேவிஎன், அவர் வந்து அந்த பாட்டில் சும்மா அப்படி வந்துட்டு போவார். இது இல்லாமல் கட்சி சார்ந்து இருக்கிறவங்களுடைய சூப்பரான ஒரு கேமியோலாம் இருக்குது. அப்படிங்களா? ஆமா, நம்மளுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவரு வராரு, அதுக்கப்புறமா அருண்ராஜ் அவரு வராரு. இவங்கெல்லாம் வந்து அங்கங்க ஒரு சில இதுல வருவாங்க. சோ அது இல்லாம டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். இந்த படம் எடுக்கும்போது இவங்க முடிவு பண்ணாங்களே ஒரு கண்டிப்பா சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் தெரியல, ஆனா அவ சிஎம் ஆயிடுவாரு அப்படின்றத தாண்டி இது கடைசி படம் அப்படின்றது எல்லாரும் முடிவு பண்ணி தானே பண்ணது. அதனால இவங்களெல்லாம் உள்ள கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. இது இல்லாம ஒரு 3 பேருடைய ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கேமியோ உங்களுக்கு கிளைமேக்ஸ்ல வரும். அந்த 3 பேர் வந்து ரொம்ப ரொம்ப விஜய் அவர்களுக்கு நெருக்கமானவங்க அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் இதுக்கப்புறம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க சோஷியல் மீடியால. அவங்க 3 பேர் வந்து விஜய் அவர்களோட படமும் பண்ணியிருக்கிறாங்க, டைரக்டர்ஸ். அவ்வளவுதான். சரி, அது ஆடியன்ஸ் வந்து யாருன்னு கமெண்ட்ல போடட்டும். ஓகே, ஸோ அவங்க வருவாங்க. அண்ட் இவர் பிரகாஷ் ராஜ் இது வந்து உண்மையாலே கில்லி படத்தினுடைய வில்லத்தனத்தை கொஞ்சம் காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இது வேற விதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்து அவர் வந்து 3வது கட்சின்றதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்களே, எங்க மாறி மாறி 2 கட்சியே அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, 3வதா ஒருத்தன் வந்து தாராளமா அடிச்சுட்டு போட்டோன்னு மனசு வருதா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கட்சியை இப்போ வந்து தளபதி இது 3வது கட்சின்றது தாண்டி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்தருடைய 3வது கட்சியா ஒரு கட்சி இருந்த போது அவரை கொஞ்சம் சொல்ற விதமா இருக்கும். அந்த டயலாக்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் இது இல்லாம இன்னொரு சீக்வன்ஸும் இருக்குது. இதெல்லாம் வந்து உண்மையிலே அரசியல் இதுவுக்கு நாங்க வைக்கிறது தான் சட்டம். அம்பேத்கர் எழுதுனதெல்லாம் சட்டம் கிடையாது, நாங்க சொல்றது தான் சட்டம். நான் எங்க தாத்தா இருந்து எங்க அப்பா இருந்து நான் இருக்கிறேன், 50 வருஷம் அரசியல் சும்மாவா, அடுத்து என் பையன் வருவான், இதெல்லாம் தாண்டி உங்க பண்ண விட்டுருவோமா அப்படின்ற மாதிரியான டயலாக்லாம் வந்து பயங்கர மாசான டயலாக். அது பார்க்கும்போது யாருக்கு சொல்றாங்கன்றது கண்டிப்பா புரியும். இந்த மாதிரியான டயலாக்லாம் தான் மேபி அவருக்கு சர்டிஃபிகேட் தரத்துக்கெல்லாம் தள்ளி போச்சா அப்படின்றது. அண்ட் நடுவில் வந்து ஒரு சில விஷயங்கள், டெரரிஸ்ட் அப்படின்ற போது எல்லாருமே உடனே முஸ்லீமை தான் எல்லா படத்துலையும் தாக்கி இது பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுலேயும் வந்து கொஞ்சம் அப்படிதான் சொல்லி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் கண்டனம்லாம் கூட வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் டைரக்டர் சொன்னார், நீங்கள் படத்தை பாருங்க, படத்தை பார்த்துட்டு நீங்கள் அப்புறமா சொல்லுங்க யார் அப்படின்றது, நான் யாரை தப்பாக காட்டியிருக்கிறேன்னு சொல்லியிருந்தார். அதே போல தான் அவர் வந்து ஒரு பிரிவினர் அதை தப்பு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, அதே கம்யூனிட்டியோ அதே ரிலிஜியன்லேயோ அதே ஸ்டேட்லேயோ இன்னொரு பிரிவினர் வந்து அதை இல்ல தப்புன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்கல்ல அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஜாதியினரையோ இல்லைன்னா ஒரு மதத்தினரையோ மட்டுமே தப்பா காட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் காட்டாம அதை கொண்டு வரவங்களும் யாரு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வெறுப்புணர்ச்சியை வந்து எப்படி கொண்டு வராங்கன்றதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்றத கொஞ்சம் வேற விதமா மக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கணும். அதே போல ஒரு வாட்டியும் பிரச்சனை வரும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்றது இல்லாம நம்மளுக்கு நம்மளே வந்து எல்லாத்தையும் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும்ன்றது சொன்னதா இருக்கட்டும். எஸ்பெஷலி
குழந்தைங்களுடைய ஹராஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறமா பெண்களுடைய பாலியல் வன்கொடுமை, பெண்கள் வந்து ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு நேரோ மைண்டடாக இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி, பெண்கள்லாம் வீட்டில் தான் இருக்கணும், அவங்க இதுதான் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படி கிடையாது. அவளுக்கும் ஒரு இது இருக்குது, அவள் சாதிக்க பிறந்தவ, அவளது அவள் சாதிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ பெண்ணுக்கு சப்போர்ட்டாக நிறைய டயலாக்ஸ்லேருந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறது இருக்குது. அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் மூமெண்ட் வந்துட்டு நான் ஆணையிட்டால், அந்த ஸ்பெஷல் மூமெண்ட் வந்துட்டு சூப்பராக இருந்தது. அது சூப்பரான ஒரு சீனாக இருக்கும், பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இன்டர்வல் பிளாக் அமேசிங். இன்டர்வல் பிளாக்ல வந்துட்டு செல்ஃபி எடுப்பாரு ஆஸ் யூஷுவல். விஜய் அவர்கள் அப்படின்னும் போது அந்த செல்ஃபி இருக்கும்ல, ஸோ அந்த செல்ஃபியோட இன்டர்வல் பிளாக் வந்துட்டு அது சூப்பராக இருந்தது. ஓகே, இது இல்லாமல் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி, சத்யன் சூரியன் அவருடைய சினிமோட்டோகிராஃபி உண்மையாலே வாவ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு படத்தை வந்து நம்ம ஒரு காட்சியை வந்து எந்த அளவுக்கு காட்டுறோமோ ஒளிப்பதிவில், அதுதான் வந்து கரெக்டாக கொண்டு போய் மக்கள்கிட்ட லேக் இல்லாமல் நம்மள வந்து இது இருக்கும். அது மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு ஒரு மாதிரி பிக்சரைசேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அஃப்கோர்ஸ் 3 hours அப்படின்றது ஒரு பெரிய டியூரேஷன், கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்றது அங்கங்கே ஒரு சில இடத்துல ஃபீல் பண்ண வைக்கலாம். பட் ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் எமோஷன் அதெல்லாம் காட்டுறதுக்காக கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து ஃபேன்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணுவாங்க, ஏன்னா விஜயோட அந்த கூஸ் பம்ப்ஸான சீன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஜென்ரலாக ஆடியன்ஸ் போகும்போது அவங்க அந்த படத்தை எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க? ஜென்ரல் ஆடியன்ஸ் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரியே தான், அந்த சொன்ன பார்த்தீங்களா, ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எமோஷன் வந்து லேகாக கொஞ்சம் கொண்டு போய் அதுக்கப்புறமா இது பண்ணுறது. கட் பண்ணணும்னு நினச்சிருந்தா கொஞ்சம் இன்னும் ஒரு 2.5 hours 2 hours 40 minutesக்கு கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி தொய்வான ஒரு ஃபீல் இல்லாமல் இருக்கலாம் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு. மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸ் விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே ரசிக்கிற விதத்தில் தான் ஆக்ஷன்லேருந்து எல்லாமே இருக்கும். என்ன பெரிய அளவில் ரொமான்ஸ் இல்லை படத்தில், அது வந்து ஆனால் ரொமான்ஸ் எதிர்பார்த்து போகிறவங்களுக்கு அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம். போகிறன்றதுனால இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு தவிர்த்துட்டாரா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஏஜுக்கு மேலே ஒரு கேட்டகரி காட்டுவாங்க. அஃப்கோர்ஸ் பூஜா ஹெக்டேவோட பேசுறது கொள்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் ரொமான்ஸ் அப்படின்னும் போது தனியாக ஒரு பாட்டு எதிர்பார்ப்போம். எல்லாத்துலேயுமே ஒரு ஹீரோ ஹீரோயின் பாட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அந்த பாட்டு அதெல்லாம் சேர்த்து தான் வெறும் தளபதி கச்சேரியில் மட்டும் ஆடி முடிச்சுட்டாங்க. ஓகே, பெரிய அளவில் ரொமான்ஸ்லாம் சொல்ல முடியாது, அங்கங்கே சும்மா தெளிச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போது அவர் ஹெச் வினோத் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது பகவந்த் கேசரியும் இதுவும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் நீங்கள் இது படம் பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது? அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சீன் வைஸில் நிறையவே ஓரளவு அப்படியே தான் இருந்தது. மேட்ச் ஆகாத ஒரு விஷயம்னா அதில் வந்து பர்டிகுலராக ஒரு சில இந்த டெரரிஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒருத்தவங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இது பண்ண மாதிரி இருக்கும். இதில் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறது தான் அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. ஓகே, இதெல்லாம் தாண்டி படம் முடியும் போது விஜய் அவர் நடித்த எல்லா படத்தில் இருக்க அந்த சீன்ஸை வந்து அப்படியே போட்டாங்க. உண்மையாலேயே வந்து இப்போ விஜயோடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஆஹா ஓஹோன்னு கத்திக்கிட்டு அப்படி வரக்கூடிய அந்த தியேட்டர் மொமெண்ட் வந்து கடைசி இதுவெல்லாம் முடிச்சுட்டு அதை போடும்போது அப்படியே உட்காந்துட்டாங்க, சைலண்ட் ஆகிட்டாங்க எல்லாரும். படம் முடியுது எழுந்துக்கலான்னு போது எழுந்துக்கும் போது அவருடைய பழைய படத்தினுடைய காட்சிகள் வரும்போது அப்படியே உட்காந்தவங்க அந்த ஒரு சாங்கு அதோட பேக்ரவுண்டோட வருது. ஸோ அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு. அந்த ஸ்க்ரீன் உள்ளே இருக்கிறவங்க, தியேட்டருக்குள்ளே இருக்கிறவங்கலாம் அப்படியே கண்ணீரும் கம்பளமாக தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோன்னும் போது அஃப்கோர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஏன்னா இதுக்கப்புறம் இவங்க பார்க்க போகிறோம் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது ஆஸ் அ ஹீரோவா, ஒரு இதுக்கப்புறம் சிஎம்மாக பார்க்கலாம், டிவியில் நியூஸில் அது இதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட் ஒரு நடிகராக இதுக்கப்புறம் மறுபடியும் அவர் எப்போ ஆடுவார், எப்போ பாடுவார், ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணுவோம். இந்த மாதிரியான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி வந்து தியேட்டரில் வந்து எப்போ கொண்டாடுறது, ஸோ அதெல்லாம் ஒரு மிஸ்ஸிங்காக இருக்கிற மாதிரி கடைசியாக ஒரு டாட்டா பாவையெல்லாம் சொல்லிட்டு அந்த வர மாதிரியான காட்சிகள் எல்லாத்தையும் போடும்போது அப்படி ஒரு நிசப்தமான ஒரு சூழல். தியேட்டரை விட்டு வெளியில் வரும்போது எல்லாரும் கண்ணீருமோட கம்பளமாக தான் அப்படியே வந்தாங்க. அது வந்து ஒரு ஹார்ட் டச்சிங் மொமெண்ட்டாக விஜய் ஃபேன்ஸுக்காக ஹெச் வினோத் வந்து அவ்வளோ ஒரு நெருடலாக கொடுத்துருக்க தேவையில்லை. பார்த்துட்டு சந்தோஷமா வர முடியாத மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்கல்ல. ஆமாம், அது மட்டும் அவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் ஒரு மாதிரி ஓவர்வெம்பிளிங்காக வர மாதிரி தான் இருந்தது. மற்றபடி ஹெச் வினோத்துடைய படத்துக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவரதுனால அப்படியே டம் டும் டும் அப்படி இருக்கும்.
ஸோ அது இருக்குது. விஜய் அதில் ஆக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. மற்ற ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும்னா பெருசாக இல்லை. அதே போல் எல்லாரும் ஏற்கனவே ரிலீஸ் ஆயிடுச்சு அதே தான் வந்திருக்குது அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஆமாம் அதே தான் வந்திருக்குது. அதுலேயும் எந்த மாற்றமும் கிடையாது. பட் அதை வந்து நீங்கள் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு எங்கேஜிங்காக இருக்குன்றது இருக்குல்ல அது. ஓகே, ஸோ ஓவராலாக இப்போ ஃபேன்ஸ்க்கு வந்து இது வந்து கடைசி படம். அவங்க வந்து தேட்டரில் போய் விஜயோட கடைசி படத்தை இதுதான் என்ஜாய் பண்ண முடியும். அவங்களோட மனநிலை இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன மிஸ் பண்ண போகிறோமே இதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஒரு ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறதெல்லாம் வந்து கண்டிப்பாக அடிச்சு பிடிச்சி போய் பார்க்குறதுன்ட்டு இருக்காது. அஃப்கோர்ஸ் ரீரிலீஸ் ஆகிற படத்துக்கு இதே போல் ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க எல்லாரும் பிளான் வச்சுருப்பாங்க. என்ன படம் வரலன்னா என்ன நாங்கள் ரீரிலீஸ்க்கும் அந்த மாதிரி பண்ணுவோம் கூட. ஆல்ரெடியே முன்னாடி கில்லிக்கெலாம் பயங்கரமான செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வேணால் இதுக்கப்புறமா நடக்கும். இதுக்கப்புறமா தளபதி விஜய் அப்படின்றத அவர்களை பார்க்க முடியாது, முதலமைச்சர் விஜய் அவர்களை தான் வந்து பார்க்க முடியும். ஓகே, ரொம்ப சூப்பராக வந்து இந்த படத்தை பற்றி எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.